போதித்து கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பாக ஒரு சில வாரங்களாக நாம் படித்த கான்செப்ட் என்னன்னு சொன்னா, கிங்டம் சிட்டிசன்ஷிப் என்ற ஒரு அம்சத்துல பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை. குடியுரிமை என்பது ராஜ்யத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கின்ற குடிமக்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பெனிஃபிட்ஸ் கூட. குடியுரிமை இல்லாமல் எந்த நாட்டிலையும் யாராலும் வாழ முடியாது. குடியுரிமை பெறுவதற்காக யாரும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்த நாட்டுல பிறந்தீங்களோ அந்த நாடு உங்களுக்கு இலவசமாகவே நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது. குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கிற ஒரு கனம், மரியாதை, அதே நேரத்தில் அரசாங்கத்திலிருந்து உண்டாகிற எல்லா விதமான சலுகைகளை பெறுவதற்கு குடியுரிமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த விதத்திலே இந்த குடியுரிமை பற்றி இயேசு சொல்லுகிறார் நிக்கோதேமுக்கு, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். மறுபடியும் பிறப்பது என்னன்னு அவர் கேட்கும் போது, மறுபடியும் எப்படியே பிறக்க முடியும் அப்படின்னு, பிறப்பது என்பது சரீரத்தை பற்றி அவர் பேசவில்லை. மனதையும் எண்ணங்களையும் முழுவதுமாக மாற்றி கடவுளை ஆண்டவராக, இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் ரட்சகர், இயேசுவை சொந்த ரட்சகராக உங்க உள்ளத்தில் நீங்கள் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டு, இவர்தான் இனிமே எனக்கு எல்லாம், இவரை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வரவுதான் அவரோட ராஜ்யத்து அவருக்குள் பிறக்கிற அனுபவம். பிறந்தானா இனிமே அவர் தான், அவரை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற நிலைமைக்கு யார் வராங்களோ அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு என்ற ஒரு வார்த்தைகளை அவங்க உபயோகப்படுத்துறாங்க. மறுபிறப்பு என்பது நம்ம ஏற்கனவே மாம்சத்துல பிறந்திருக்கிறோம், நமக்குன்னு சில அபிப்பிராயங்கள், நமக்குன்னு சில நம்பிக்கைகள், நமக்குன்னு சில கொள்கைகள், நமக்குன்னு சில கோட்பாடுகளா இருக்கும். சிலது நாமளே வகுத்து இருக்கலாம், சிலது நமக்காக யாராச்சும் வகுத்து வச்சிருக்கலாம். ஆனா மறுபிறப்புன்றது என்னுடைய அபிப்பிராயமோ, என்னுடைய கொள்கைகளோ, என்னுடைய கோட்பாடுகளோ, இல்லை வேற யாராச்சும் சொன்னது அதெல்லாமே எடுத்துட்டு எல்லாமே கடவுள் தான், கடவுளோட வார்த்தை, கடவுள் ராஜ்யம், அவருடைய உபதேசம், கடவுள் என்ன சொல்றாரு அதான் நான் எடுத்துக்கிறேன். அவர் சரின்றதெல்லாம் நான் சரி எடுத்துக்கிறேன், தப்புன்றதெல்லாம் தப்புன்னு எடுத்துக்கிறேன். அவர் தான் ஆண்டவர், எல்லாம் ஆண்டவர். ஆண்டவர்ன்றது லார்ட் என்று ஆங்கிலத்தை சொல்றாங்க அல்லவா? லார்டுன்னா இவர் தான் என்னை நடத்துகிறவர், என்னை ஆளுகிறவர், என்னை ஆண்டு கொள்ளுகிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் இவர் தான். இவரையே நம்பி வாழ்றதுதான் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை என்பது. ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ற வாழ்க்கைன்னா அவரே ஆண்டு கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும், நடத்தட்டும், இனிமே நான் இல்லை எல்லாம் அவர். அந்த எண்ணத்துக்கு வர்றத மறுபிறப்பு என்று சொல்றது. இப்படி மறுபடியும் பிறந்தவங்களுக்கு ராஜ்யம் அவங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது, குடிமக்களாக மாறிவிடுகிறார்கள். கிங்டம் ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறாங்க, ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறிவிடுகிறார்கள். இப்போ இந்த ராஜா எதுவெல்லாம் தேச மக்களுக்கு, தேசங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரோ முதல்ல அவங்க குடிமக்களுக்கு தான் அது கிடைக்கும். எதுவுமே நம்புறீங்க? ஒரு நாடு எது வழங்கணும்னு நினைக்குதோ அந்த நாட்டு மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிவிலேஜஸ், வேற யாருக்கும் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு தான், அந்த நாட்டு மக்களுக்கு தான். ரேஷன் கொடுத்தாலோ, பணம் கொடுத்தாலோ, எது கொடுத்தாலும் நாட்டு குடிமக்களுக்கு முதல் முன்னுரிமை உண்டாகிறது. அந்த விதத்துல ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாறி இருக்கிற நமக்கு இந்த ராஜ்யம் எதுவெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதோ, இந்த ராஜ்யம் சுகத்தை ப்ரொவைட் பண்ணுது. அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்பது ராஜ்யத்தினுடைய பிரிவிலேஜஸ், ராஜ்யம் வழங்குகிற ஒரு உரிமை. இந்த சுகம் யாருடையது அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் பிறந்த குடிமக்களுக்கானது. இந்த ராஜ்யத்தில் பிறந்தவங்களுக்கு சுகம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சுகம் அவர்களுடையது, சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும், சுகமாய் இருக்க முடியும். எல்லா சரீர நோயிலிருந்து, வலியிலிருந்து அவர்கள் முற்றுமுடி விடுதலையாக்கப்பட முடியும். ஏனென்றால் அந்த நாட்டு ராஜா, அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாடு வழங்குகிற சலுகைகள் இதெல்லாம். இது ஒரு. இரண்டாவது, இந்த நாட்டுல இந்த ராஜா என்ன கொடுக்கிறாரு, இந்த ராஜ்யம் என்ன சொல்லுது, அவருடைய என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக மாற்றுவார் அல்லவா? இந்த ராஜ்யம் இந்த பைனான்சியலுக்கு என்ன பிரச்சனை, என்ன பதில் கொடுக்குதுன்னா, இந்த ராஜ்யத்தின் குடிமக்களுக்கு குறைவே இருக்கக்கூடாது. எல்லா குறைகள் மத்தியில கடவுளுடைய மகிமை அங்க விளங்குன்றாரு.
கடவுளுடைய பிரசன்ஸ் அங்க இருக்குன்றாரு. கடவுளுடைய அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து இவங்க குருவியலும் நிறைவாக மாற்றுவாராம். அப்ப இந்த நாட்டு மக்களுடைய அடுத்த ஒரு பிரிவிலேஜ் சாகியம் என்னன்னு சொன்னா, பொருளாதார பற்றாக்குறை இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சுவிட்சர்லாந்து போன்ற அயல் நாடுகள்ல நீங்க போனீங்கன்னா அங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற ஏழைன்னு யாரும் நீங்க குறிப்பிட முடியாதான், ஏழைகளே இல்லைன்றாங்க. ஏன் ஏழைகள் இல்லைன்றதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு நாட்டுல ஏழைகள் அதிகமா இருந்தாங்கன்னா அந்த நாட்டுடைய அரசனுக்கு தான் கௌரவ குறைவு, மரியாதை குறைவு, அந்த நாட்டை எப்படி வச்சிருக்கிறாங்க பார் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வந்துருன்னு சொல்லி இந்த சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல என்ன பண்றாங்க, வேலையே இல்லாத ஆளுக்கு அரசாங்கத்துல இருந்தே கொஞ்சம் ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்துட்றாங்க. வேலை இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்காத, வேலை இல்லைன்னு கவலைப்படுறாத, வேலை இல்லைன்னு ஊரெல்லாம் போய் சொல்லி தெரியாத, நீ சொல்ல சொல்ல நாட்டுக்கு கெட்ட பேரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு என்ன வந்துடும், உனக்கு ஸ்டைஃபண்டும் கொஞ்சம் ஒரு பணம், அவங்க அது என்ன சொல்லுவாங்க, அது நிதி உதவி பண்றாங்க அந்த வேலை இல்லாத ஆளுங்களுக்கு. வேலை இல்ல, நிதி உதவி பண்றாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லி எதுவும் பண்ணிடாத, உனக்கு ஒரு டிவி கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க, மொபைல் டேட்டா கொடுத்துட்றாங்க, டேட்டா பார்த்துக்கோ, டிவி பார்த்துக்கோ, நீ ஹாப்பியா இருந்துரு. ஏன்னா உனக்கு உனக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்குறாங்க அரசாங்கம், தங்கத்துக்கு ஒரு வீடும் கொடுத்துருது. அந்த நாட்டுல அப்படி வச்சிருக்கிறாங்க மக்களை. அந்த நாட்டுல ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, நாட்டுல ஒருத்தனும் கவலையா இருக்கக்கூடாது, நாட்டுல ஒருத்தனும் ஏழையா இருந்துடக்கூடாது, ஏழ்மைன்னு வெளியில போய் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்றதுனால நாட்டுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இல்லவா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய நாட்டு கூட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தாரு. அப்படி வரும்போது அவரு நார்த்துக்கு வந்தாரு. நார்த்துக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அங்க அன்னைக்கு இருந்த அங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சைடு குடிசைகள்லாம் தெரியாத அளவுக்கு அப்படியே கவர் பண்ணிட்டாங்களாம். ஒரு பெரிய ஒரு பரதா போட்டு துணியெல்லாம் போட்டு குடிசைல அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வரவர் வந்து வெளிநாட்டு பிரசிடென்ட் வராரு, வரும்போது நம்ம நாட்டு குடிசை, நம்ம நாட்டு ஏழ்மையெல்லாம் அவர் என்ன பண்ணிடக்கூடாது, அவரு பாத்திரக்கூடாது, பார்த்தா நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி மரியாதை குறைன்னு சொல்லி இவங்க கவர் பண்றாங்க. எல்லா நாடுகள் மக்களை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் பரலோக ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்தின் குடிமக்களுக்கு இவங்க கவர் பண்றதில்ல, சூழ்நிலையை முற்றுமுடிய மாற்றி விடுகிறது. ஏமேன். கவர் பண்றது வேற, மாற்றுவது வேற, குறைவுகளை நிறைவாக மாற்றப்படும். சோ இந்த ராஜ்யத்தின் குடிமக்களுக்கு ராஜ்யம் பல சலுகைகள் வழங்குகிறது. இதெல்லாம் கடந்த நாட்களை பார்த்தோம். அப்போ ராஜ்யம், தேவராஜ்யத்தை படிக்கும் போது ராஜான்னு ஒருத்தர் இருக்கணும். ராஜான்னு இருந்தா அவருக்கு ஒரு ராஜ்யம் ஒண்ணு இருக்கணும். ராஜ்யம் ஒண்ணு இருந்தா ராஜ்யத்து குடிமக்கள் கண்டிப்பா இருக்கணும். குடிமக்கள் இருந்தானா ராஜ்யத்துக்குன்னு சில சட்ட விதிகளும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ராஜ்யமா அது ரெகக்னைஸ் பண்ணப்படும். சும்மா ஒரு நான் ராஜான்னு சொன்னா அவர் யாரும் ராஜா ஏத்துக்க மாட்டாங்க. ராஜானா உங்க ராஜ்யம் எங்க இருக்குது? ராஜ்யம்னா ராஜ்யத்துல மக்கள் இருக்கிறாங்களா முதல்ல, சரி இதுக்கு காமிக்கணும். மக்கள் இருந்தாங்கன்னா சட்டம் நிறைவேற்ற ராஜ்யத்துக்கு இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு கிங்டமா ரெகக்னைஸ் பண்ணப்படுகிறது. இந்த விதத்துல நம்ம இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே வரிசையை பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபைனலா நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னா, இந்த கிங்டம் கான்செப்ட்ல ஒரு அடுத்த கட்டத்தை வந்திருக்கிறோம். இது என்னன்னா கான்செப்ட் ஆஃப் கிவிங் டு த கிங். கடவுளுக்கு கொடுப்பது என்பது இது ஒரு புரோட்டோகால், இது ஒரு அரச விதிகள் ஒன்றாய் இருக்கிறது. கடவுளுக்கு கொடுப்பது, கடவுளுக்கு கொடுப்பது, கடவுளுக்கு கொடுப்பது என்பது காட் டு த கிங் போடல, அவங்க கிவிங் டு த கிங்ன்றாங்க. ராஜாவுக்கு கொடுப்பது. கடவுள் கடவுள் யார் அப்படின்னா இவர் ஒரு ராஜா. இவர் ராஜாவா இருந்து ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிறார். இவர் ஒரு மதத்தை கொண்டு வரல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ராஜ்யத்தை பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்துகிற இவர் யார் அப்படின்னு இவர் ராஜான்றாரு. இவர் ராஜான்னு சொல்லி நமக்கு ஏசையா முதற்கொண்டு, ஹேரோது முதற்கொண்டு, இன்னும் சொல்ல அந்த பிலாத்து முதற்கொண்டு இவர் ராஜாதான் அறிக்கை பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு ராஜாவால மட்டும்தான் ராஜ்யத்தை கொண்டு வர முடியும், ஒரு மதவாதியால மதத்தை தான் கொண்டு வர முடியும். இயேசு மதவாதி அல்ல, மதத்தை கொண்டு வரவும் இல்லை, மதத்தை பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. அவர் ராஜ்யத்தையும் ராஜ்யத்தின் சட்டங்களையும் ராஜ்யத்தின் விதிகளையும் ராஜ்யத்தின்
கொள்கைகளையும் மக்களுக்கு போதிக்க வருகிறார். இந்த ராஜ்யம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களை விட மிகவும் சிறப்பான ஒரு ராஜ்யம். ஐ மீன் இந்த ராஜ்யத்துல பல காரியங்களை படிச்சோம், சட்டங்களை படிச்சோம், குடியுரிமைகளை பற்றி படித்தோம், ஒரு கவர்மெண்ட்ல என்னென்ன படிக்கும் எல்லாத்தையும் படிச்சோம். ஃபைனலா இப்ப என்ன படிக்க போறோம்னு சொன்னா இந்த ராஜாவுக்கு கொடுப்பதை பற்றி படிக்க போகிறோம். எல்லாம் ராஜாவுக்கு கொடுப்பது. ராஜாவுக்கு கொடுப்பது என்பது இது ஒரு அரச விதிகளில் இருக்கின்ற ஒரு விதிமுறை. இந்த விதிமுறையை பல நேரங்களில் பல மனிதர்கள் அதை மறந்துடுறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. இது முக்கியம் இல்ல நினைச்சிடறாங்க. கொடுப்பதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல கொடுப்பது ரொம்ப முக்கியத்துவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கொடுப்பது முக்கியத்துவம் சொன்னா இவர் ராஜான்றதை நீங்க எப்படி ரெக்கக்னைஸ் பண்றீங்க, இவர் ராஜான்றதை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இவர் ராஜானா இவருக்கு உண்டாகிற கணம் எங்க, கணமும் மகிமை சொல்ல மரியாதை, ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் எங்க, இவர் ராஜா ராஜான்றீங்களே, இந்த ராஜாவை நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்றீங்க, எப்படி ஹானர் பண்றீங்க, எப்படி மரியாதை கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்க முடியும்னா கொடுப்பதன் மூலமாய் நான் அவரை கனப்படுத்துகிறேன். ஹலோ, கொடுப்பது என்பது ஒரு ரெஸ்பெக்ட், அது ஹானரபிள். லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னா டெலிவிஷன் நான் பார்த்தது சொல்றேன். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் கூட முடிஞ்சுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்டவர் நல்ல ஓட்டுல வாங்கிட்டாரு. இப்போ அவர் ஓட்டு வாங்கினவருக்கு இப்ப என்னன்னா அபிஷியலா இவரை முதலமைச்சராக அறிவிக்கப்பட வேண்டியவர் கவர்னர். கவர்னர் சொன்னாதான் இவர் முதலமைச்சரா மாற முடியும். இது அரசாங்கத்தில் இருக்கின்ற விதிகள். இவரே நான் ஒரு இத்தனை சீட் வாங்கிட்டேன், நான் இனிமே நான் தான் சிஎம் சொல்ல முடியாது. இது கவர்னர் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணும். கவர்னர் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் இவர் சிஎம்னா ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார், அங்கீகரிக்கப்படுவார். அப்ப கவர்னர் சொல்றதுக்கு இங்க முக்கியன்றது நம்ம விளங்குது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு கொஞ்சம் சீட் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்தனால இவங்க என்ன பண்ண கவர்னரை மீட் பண்ண போனாங்க. எத்தனை பேர் டிவியில பாத்தீங்கன்னு தெரியல, இதெல்லாம் கவர்மெண்ட் பத்தி நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்ட இந்த பர்சன் கூட ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, கவர்னர் மீட் பண்ண போறாங்க. மீட் பண்ண போகும்போது அங்க ஒரு சில இஷ்யூஸ் ஆச்சுன்னு சொல்லி பிளாஷ் நியூஸ்ல போட்டு வராங்க, பிரேக்கிங் நியூஸ்ல. என்ன இஷ்யூஸ் அப்படி சொன்னா, ஒரு கவர்னரை மீட் பண்ணும்போது மீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் கண்டிப்பா அவருக்கு பொக்கே கொண்டு போய் கொடுக்கணும், கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்கணும், காணிக்கை அந்த கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு ஷால் கொடுக்கணும், போத்தணும். இதெல்லாம் ஏதோ என்ன சொல்லுங்க, நாமகார்த்தம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, அது சம்பிரதாயத்துக்காக இல்ல. சம்பிரதாயம் பண்ணலாம், பண்ணாமலையும் போகலாம். சம்பிரதாயன்றது பண்ணலாம், பண்ணாமலையும் போகலாம். இது சம்பிரதாயம் இல்லை, இது புரோட்டோகால்ன்றாங்க. இது அரசாங்கத்தில் இருக்கிற விதிகள். ஒரு கவர்னரை மீட் பண்ணும்போது கம்பல்சரி இந்த பர்சன் ஒரு ஷாலோ கிஃப்டோ பொக்கேவோ கொண்டு போய் கொடுக்கணும். இந்த பேசிக்கலா இந்த நாலேஜ் இந்த சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பர்சன் தெரியலையா இல்ல கூட இருக்கிறவங்க சொல்லலையா தெரியல. இந்த சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே நம்புறீங்க? இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா எல்லாமே படிச்சிடலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருவோம். ப்ராப்ளம் இது நடந்திருக்குது. அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய பிக் இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ இது கவர்னரை மீட் பண்ணும்போது கொடுக்கறது எவ்வளவு அரசாங்கத்தில் இருக்கிற விதிகளோ, அப்படியே ஒரு அரசரை மீட் பண்ணும்போது அரசர்ன்றவர் கவர்னரை விட மிகவும் மேலானவர். எதுவுமே நம்புறீங்க? அரசர் என்பவர் கவர்னரை விட, பிரசிடென்ட்டை விட, பிரைம் மினிஸ்டரை விட, கவுன்சிலரை விட, எம்எல்ஏ விட, எம்பியை விட, சிஎம் விட, எல்லாரை விட உன்னதமான ஸ்டேஜில் இருக்கிறவர் தான் அரசர். அரசர் உயர்தரமானவர். அப்போ இந்த கவர்னரை மீட் பண்றதுக்கே நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் போது, அரசரை மீட் பண்ணும்போது கட்டாயம் கொடுத்தாகணும். இதுதான் அரசரை நான் மதிக்கிறேன், அரசரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அரசரை நான் உண்மையாகவே அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு இது ஒரு செய்முறையாக இருக்கிறது. ஐ மீன்
அப்போ இந்த நீங்க அரச ராஜாக்கள் போன்ற புஸ்தகத்துல நீங்க படிச்சுன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை மீட் பண்ணும்போது கிஃப்ட் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு சக மனிதர் அரசரை மீட் பண்ணும்போது கிஃப்ட் கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க நாட்டில் இருக்கின்ற சில விசேஷங்களை கொண்டு போவாங்க. சென்ட், சில தானியங்கள், சில சில முக்கியமான பொருட்கள், சில துணி, விலையுயர்ந்த காஸ்ட்லி ஆனதெல்லாம் கொண்டு போய் அந்த அரசருக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கிஃப்டா கொடுப்பாங்க. இது அரசரை நான் மதிக்கிறேன், கௌரவிக்கிறேன் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. இது சாம்பிரதாயம் இல்லை, இது விதிகளாகவே இயக்கப்பட்டுள்ளது. ஆமென். சரி, இந்த அரசருக்கு கொடுக்கிற விஷயத்தை பற்றி தான் படிக்க போறோம். நம்முடைய தேவன் அரசராய் இருக்கிறார். நம்முடைய கடவுள் யாரா இருக்கிறார்? அரசராய் இருக்கிறார். இந்த அரசரை தான் நாம் சந்திக்கிறோம். இந்த அரசரை தான் நாம ஆராதிக்க கூடி வருகிறோம். இந்த அரசரை நாம நேசிக்க வருகிறோம், சேவிக்க வருகிறோம். இந்த அரசரை சந்திக்க வரும்போதெல்லாம் நாம வெறுமையாக வரக்கூடாது என்றும், இந்த அரசரை சந்திக்கும் போதெல்லாம் நாம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் விதிகளா இருக்கிறது. எப்படி சொல்லி வச்சுட்டாங்கன்னு சொன்னா, கொடுக்கறதுல ஒண்ணும் முக்கியம் இல்லைங்க, உள்ளம் தான் முக்கியம்ன்றாங்க. உள்ளம் சரியா தான் கொடுப்பது சரியா இருக்கும். ஐ மீன், உள்ளத்துல அவர் இல்லாதான் கொடுக்க முடியாம இருக்குது. நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க எதாவது செய்யணும்னு விரும்புவீங்க. நீங்க எதுவுமே செய்யாத ஒரு ஆளு நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சும்மா சொல்லவே முடியாது. ஒரு மனிதன் கடவுளை நேசிக்கிறான், கடவுளை சேவிக்கிறான், கடவுளை ஹானர் பண்றான்னா எப்பவுமே அவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஒண்ணுனே இருக்கு. அவனுக்கு கடவுளுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும். ஏன்னா இது உங்களுடைய லவ்வுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது, உங்களுடைய ஆராதனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. நீங்க யாரை நேசிக்கிறீங்க, யாரை ஆராதிக்கிறீங்க, யாரை உள்ளத்தை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா நீங்க கொடுப்பதுதான் அடையாளமாக இருக்கிறது. உங்கள் இருதயம் எங்கேயோ அங்கே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த கொடுப்பது என்பது எப்படி சொல்லி வச்சாங்க கிறிஸ்தவத்துலன்னா, கொடுப்பதெல்லாம் பெரிய முக்கியம் இல்லைங்க, கடவுளுக்கு உள்ளந்தாங்க முக்கியம், உள்ளந்தாங்க கேட்கிறாரு, கொடுப்பது முக்கியம் இல்லைன்னு சொல்றதுனால என்ன ஆச்சுன்னா, கொடுப்பதே அது பின்தங்கின மக்களா மாறிட்டாங்க. கொடுப்பது இம்பார்ட்டன்ஸ் இல்லாம ஆக்குனதுனால என்ன பிரச்சனைனா, ஜனங்கள் கடவுளுக்கு கொடுக்க முடியாதனால கடவுளாலையும் அவங்களை ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுவேன். ஐயோ, நான் எப்போ கனவீனம் பண்ண கர்த்தரை, நான் கரெக்டா தான் ஆராதிக்கிறேன், ஜபம் பண்றேன், உபவாசம் பண்றேன்னா இல்ல, கொடுப்பதுனால நீங்க கர்த்தரை ரெஸ்பெக்ட் பண்றீங்க இல்ல இர்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, அவர் ஹானர் பண்றீங்க இல்ல ஹானர் பண்ணாம போறீங்க. அந்த கொடுப்பது கூட எதை நீங்க முக்கியப்படுத்தி கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, எதை வேல்யூபிள் ஆனதை கொடுக்குறீங்களா, ரொம்ப வேல்யூ இல்லாத கொடுக்குறீங்களா? சோ துபாய் நாட்டுல இருக்கிற ரொம்ப வேல்யூபிள் எதுன்னா கோல்டு தான். துபாயில இருக்கிறவங்க 1/2 கிலோ அரிசி கொடுப்பதுக்கு ஒரு ராஜா கொடுத்தானா ராஜா என்ன நினைக்கிறது, ஏன்னா கனவீனம் பண்றியா, உங்க நாட்டுல இதுதான் கிடைக்குதா, அரிசி தான் கிடைக்குதா? உங்க நாட்டினுடைய பொக்கிஷத்தை தான் கொடுக்கணும், உங்க நாட்டுல எது வேல்யூ அதுதான் கொடுக்கணும், உங்க வீட்டுல எது வேல்யூ எது கொடுக்கணும், உங்களுக்கு எது வேல்யூவோ அதுதான் வேல்யூபிளானதான் கொடுக்கணும். ஏனென்றால் தேவனை நான் நேசிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன் என்பதற்கு நான் கொடுப்பது அடையாளமா இருக்கிறது. சரி, இதுல இந்த ஜனங்களுக்கு இந்த கொடுப்பதெல்லாம் போதிக்க தவறு விட்டாங்க. ரெண்டாவது இதுல இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா, கொடுப்பது சொன்னா ஜனங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பல போதகர்கள் சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்க. கொடுப்பது என்று சொல்றது அவ்வளவு ஒன்றும் நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஜனங்கள் மத்தியிலையும் பிரசங்கியார்கள் மத்தியிலையும் இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டா இருந்தா கூட, இது கொடுப்பது என்பது இது புரோட்டோகால் என்பதை நான் விளங்கிட்டா கொடுப்பதுல பெரிய பிரச்சனையே நமக்கு இருக்காது. தெரியாதனால தான் நம்ம இருக்கிறோம்ல. அது சொல்றேன், அந்த சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கப்பட்ட பர்சனுக்கு ஒரு பொக்கே ஒன்றும் பெரிய காஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் தெரியல, அதான் பிரச்சனை. தெரிவிக்க ஆள் இல்லை. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில இருக்கிற ப்ராப்ளம் அல்லவா? சரி, இந்த ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 45:18 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக
செய்து படைத்து அதை ஒருவேட்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. இங்க ஏசாயா எங்கிருந்து எடுத்து கோட் பண்றாரு பாருங்க. ஏசாயா எங்கிருந்து எடுத்து சொல்லி வர்றாருன்னா, ஆதியாகமத்துல சொல்லப்பட்டுள்ள அந்த வசனங்கள்லாம் அவர் எடுத்து ஒட்டுமொத்த வசனங்களை ஒரு சமரைஸ் பண்ணி காமிக்கிறாரு. அவருடைய கிரியேஷனை பற்றி பேசுறாரு. வானங்களை சிருஷ்டித்து, அந்த 18 எல்லாம் வானங்களை சிருஷ்டித்து, கர்த்தர் யாருன்னா சிருஷ்டிக்கிறவர்ன்றாரு. அதை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவன கர்த்தர் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இங்க என்ன சொல்றாரு, இந்த பூமியை வானத்தை படைத்தவர் வெறுமையா பூமி படைக்காம மக்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு, மக்கள் வாசம் பண்ணுற அளவுக்கு, வாழ்கிற அளவுக்கு இந்த பூமிக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன அந்த ரிசோர்சஸ் வேணுமோ, என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பூமியில படைக்கிறாராம். அப்ப காட் யாருன்னா அந்த படைக்கிறவர், கொடுக்கிறவர். யாருக்காக படைக்கிறார்? இதெல்லாம் மனிதனுக்காக படைக்கிறார், மனுஷன் என்ஜாய்மெண்ட் பண்ணுவதற்காக. அப்ப கடவுளுடைய ஹார்ட் என்னன்னா, கடவுள் கொடுக்கிறவர். நாம கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிறார் முதலாவது. அந்த கொடுக்கிறது என்பது ஜீன்ல இருந்து வரணும்ன்றாரு. நம்முடைய தேவன் யாருன்னா கொடுக்கிறவர். அவருடைய ஜீன்ல வந்திருக்கிற நான் அவரை போலவே நானும் கொடுக்கிறவனா இருக்கிறேன். அந்த ஜீன் உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாருங்க, இந்த கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருமா. அவர் சொன்னாலும், பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆழக்கடவர்கள். என்ன சொல்ல வர, நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி, நம்முடைய ஜீன் படி, நம்முடைய டிஎன்ஏ படி, நம்முடைய கேரக்டர் படி நம்மை போலவே மனுஷன் படைப்போம். அப்ப மனுஷனை ஆரம்பத்துல எப்படி படைச்சாரு? மனுஷன் படைக்கப்பட்ட விதம் எப்படின்னா, கடவுளுடைய ஜீன் அப்படியே பெற்றிருக்கிற மனுஷன், கடவுளுடைய டிட்டோ கேரக்டர், கடவுளுடைய டிட்டோ அந்த உருவகம், அந்த குணாதிசயங்கள் மனிதன் பெற்றிருக்கிறான். இந்த நோய் இந்த கேன்சர், ஹெச்ஐவி இதெல்லாம் சொல்றாங்க அல்லவா, இந்த ஹெச்ஐவி அப்புறம் எய்ட்ஸ், இந்த கேன்சர் இதெல்லாம் என்ன பண்ணுதான், மனுஷனை டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுதான். டிஎன்ஏன்னா உங்களுடைய நீங்க யாருன்றது டிஎன்ஏ தான் சாட்சி. அந்த டிஎன்ஏவே இந்த கேன்சர் கிருமி, இந்த ஹெச்ஐவி கிருமி டேமேஜ் பண்ணிடுதான். அந்த நோய் இந்த குணாதிசயத்தை கெடுக்கிற மாதிரி கடவுளுடைய கேரக்டர் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு படைக்கும் போது, அப்ப ஆதாமுக்குள்ள இருந்த ஜீன், ஆதாமுக்குள்ள இருந்த அந்த கேரக்டர், ஆதாமுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக சுபாவம் எல்லாம் கடவுள் கிட்ட அப்படியே அவனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. ரெண்டு பேருமே கரெக்டா இருக்கிறாங்க. இப்போ கடவுளுடைய அந்த லா என்ன சொல்லுதுன்னா, இந்த மரத்தின் விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கிற நாளில நீ சாகவே, இந்த டிஎன்ஏ செத்து போயிடும். சாகவே சாவாயின்னா உள்ள இருக்கிற டிஎன்ஏ க்ளோஸ் ஆயிடும். அந்த டிஎன்ஏ தான் ஒன்னு எண்ணி இணைக்குது. அந்த டிஎன்ஏ தான் ஒன்னு எண்ணியும் இணைக்குது. நீ என்னுடையவன், நீ என்னால் படைக்கப்பட்டவன், நீ என்னோட சாயல், நீ என்னோட ரூபம், என்னை போல இருக்கிறன்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி உனக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ, உனக்குள் இருக்க ஜீன், உனக்குள் இருக்கிற கேரக்டர், அது என்னுடையது, கடவுளுடையது. இந்த பாவம் என்ன பண்ணுச்சு, மனுஷனை கடவுள்கிட்ட இருந்து முற்றுமுடிய பிரித்து விட்டது. அந்த டிவைட் ஆயிட்டாங்க, கடவுள்கிட்ட பிரிச்சு. என்ன பிரச்சனை ஆச்சு ஆதாமுக்கும் கடவுளுக்கும்? கடவுள் கரெக்டா இருக்கிறாரு, பட் கடவுளுடைய கிரியேஷன்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பாவம் என்ன பண்ணுச்சு, அந்த கடவுளுடைய வார்த்தை மீறினதுனால இவனுக்குள்ள பாவம் நுழைஞ்சி கடவுளுடைய கேரக்டர், கடவுளுடைய சுபாவம், கடவுளுடைய குணாதிசயம், கடைசியா கடவுளுடைய ஜீனியை அழிச்சு, கடவுளை டிஎன்ஏ அழிச்சு, கடவுளுக்கு இவனுக்கு சம்பந்தம் எல்லாம் ஆயிட்டான். இதுதான் கேன்சர் பண்ற விவகாரம், இதுதான் ஹெச்ஐவி பண்ற விவகாரம். டிஎன்ஏ அழிக்கும். இந்த டிஎன்ஏ அழிக்காம இருக்கிறதுக்காக நிறைய வேக்சினேஷன்லாம் கண்டுபிடிச்சு மக்களை சேவ் பண்றாங்க. டிஎன்ஏவை பாதிக்குதுன்னா ஆளே க்ளோஸ் ஆயிடுவாங்க.
அப்போ ஒரு வியாதி மனுஷனுடைய டிஎன்ஏ எப்படி பாதிக்குதோ, பாவம் கடவுளுடைய டிஎன்ஏவே, கடவுளுடைய கேரக்டர், கடவுளுடைய குணாதிசயத்தையே பாதித்து விடுகிறது. சோ இந்த பாவத்துக்கு பிறகுதான் மனுஷன் சுயநலமாக மாறிவிட்டான். ஹலோ, பாவத்துக்கு பிறகுதான் மனிதனுக்குள்ள சில சுபாவங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுது. அவனுடைய தெய்வீக சுபாவங்கள் போய் தீய சுபாவங்கள் உள்ள வர ஆரம்பிக்குது. கடவுளுடைய கேரக்டர் என்ன? மனுஷன் அந்த வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து, மனுஷன் குடியிருக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்றாரு எர்த்த. மனுஷன் குடியிருக்கணும், குடியிருப்பதற்கு வேண்டிய ரிசோர்ஸ் எல்லாம் படைக்கணும், யோசிச்சு யோசிச்சு படைக்கிறார். அப்ப கடவுள் யார்? கடவுள் யாருன்னா மனிதனுக்கு எல்லாம் யோசித்து செய்து கொடுக்கிறவர். கடவுள் மனிதனுக்காக எல்லாவற்றையும் யோசித்து செய்து கொடுக்கிறவர், தேவைப்பட்ட உயிரை கொடுக்கிறவர் அவர். இப்போ இந்த மனிதன் இப்படிப்பட்ட ஒரு கடவுள்கிட்ட இருந்து வந்தவன், கொடுக்கக்கூடிய கடவுள்கிட்ட இருந்து வந்தவன், கடைசியில கொடுக்கவே கூடாத அளவுக்கு மனுஷன் மாறிட்டான்னா வேற ஒண்ணும் இல்ல, இவனுக்குள்ள அந்த பாவம் உள்ள நுழைஞ்சி கடவுளுடைய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிருக்குது. எதுவுமே நம்புறீங்க? அந்த கேரக்டர், கொடுக்கிற கேரக்டர், லவ் பண்ற கேரக்டர், ஒபே பண்ணுகிற கேரக்டர், கீழ்ப்படுகிற குணாதிசயம், கொடுக்கிற குணாதிசயம், அவரை நேசிக்கிற குணாதிசயம், இதெல்லாம் கடவுளுடையது. கொடுப்பது, நேசிப்பது, ஒபே பண்றது, கடவுளுடைய கேரக்டர், இதெல்லாம் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. சின், இது சின்னுடைய பிரச்சனை. இதுதான் பாவம். பாவம் இதுதான். நம்ம கோயில் எல்லாம், நம்ம நாட்டுல கோயில்ல பாவம் என்னன்னு சொல்லி வச்சுட்டான்னு சொன்னா, ஆல்கஹால் குடிக்கிறது பாவம், சிகரெட் பிடிக்கிறது பாவம், சுருட்டு பிடிக்கிறது பாவம், வேற என்ன சொல்றாங்க, விபச்சாரம் பண்றது பாவம். மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, ஓ சுருட்டு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, விபச்சாரம் பண்றதுதான் பாவம், நான் அது மாதிரி பண்ணலப்பா அப்படின்னு மக்கள் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா பாவம் அது கிடையாது. அதெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள், பாவத்தின் தன்மைகள். பட் ரியல் சின், ஒரிஜினல் பாவம் அது இல்ல. ஏன்னா இவங்க சொல்ற லிஸ்ட் எதுவுமே ஆதாம் செஞ்ச பாவத்துல இல்ல. ஆதாம் பாவம் செஞ்சான்னு சொல்லுது. ஆதாம் விபச்சாரம் பண்ணினதாகவோ, இவங்க சொல்ற மாதிரி சாராயம் குடிச்சதாகவோ, இவங்க சொல்ற மாதிரி சுருட்டு பிடிச்சதாகவோ அந்த மாதிரி பாவம் எதுவுமே பண்ணல. அப்ப என்ன பாவம் பண்ண ஆதாம்? பாவம் பண்ணான்னு சொல்லுது. என்ன பண்ண பாவம் பண்ணா? கீழ்ப்படியாமல் போனதுதான் பாவம். எல்லாம் கீழ்ப்படியாமல் போனது, கடவுள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் போனது. கடவுள் சொல்றாரு, இந்த விருட்சத்தின் பழத்தை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். கடவுள் சொல்றாரு, இது என்னுடைய ஐடியாவை நீ ஏத்துக்கோ. என்னுடைய சித்தம் நீ சாப்பிடக்கூடாது. என்னுடைய சித்தம் நீ ரொம்ப நாள், நீண்ட நாள் உயிர் வாழணும். என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம் நீ என் கூடவே இருக்கணும். என்னுடைய விருப்பம் என்னை விட்டு நீ போக கூடாது. நான் உன் கூட இருக்கணும், நீ என் கூட இருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு அக்ரிமெண்ட், இதை சாப்பிடாத, சாப்பிட்டா உனக்கு எனக்கு பிரிவினை ஏற்பட்டு விடும். அப்போ இந்த ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? கடவுளுடைய ஐடியாவை என் ஐடியாவா நான் ஏத்துக்கிறேன், கடவுளுடைய விருப்பத்தை என் விருப்பமா நான் ஏத்துக்கிறேன், கடவுளுடைய சித்தத்தை என் சித்தமா நான் ஏத்துக்கிறேன். கடவுளை நான் உங்க கூட இருக்கிறேன், உங்களோட விருப்பத்துக்கு நான் ஒத்து போறேன், உங்களுடைய வாழ்றேன்னு சொல்ல அப்படி வந்திருக்கணும் ஆதாம். ஆனா அவன் அப்படி வரல. அவன் எப்படி வந்தான்? கடவுளுடைய ஐடியாவை நிராகரித்து விட்டான். அவருக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறாரு, சாப்பிடாதனாரு, நான் சாப்பிடுவேன் என்ற முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இவனுடைய சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஐடியா இந்த கீழ்ப்படியாமல் போவது பாவம்ன்றது என்ன? பாவம். பாவம்ன்றது என்ன? எனக்குன்னு ஒரு சில ஐடியாவை கிரியேட் பண்ணிக்கிறது, எனக்குன்னு சில யோசனைகள், எனக்குன்னு சில விருப்பங்கள், எனக்குன்னு சில சித்தத்தை நானா சிலதை புரிஞ்சு நல்லது கெட்டது நானே டிசைட் பண்றது. இது சரின்னு பாடு எனக்கு படுதுங்க, இது ஓகேன்னு நினைக்கிறேங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் இங்க பண்ணிட முடியாது. கடவுளுடைய விருப்பம் என்னவோ, கடவுள் சித்தம் என்னவோ, அதை தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இது ராஜ்யம், இது ராஜ்யத்தை பற்றியது, இது ராஜாவை பற்றியது, ராஜ்யத்தின் குடிமக்கள் நல்வாழ்வை பற்றியது. ஒரு நாட்டுல நான் வாழ்றேன்னு சொன்னா எனக்கு எது விருப்பமோ அதை நான் பண்ணிட்டு போறேன்னு முடியாது. நாட்டுக்கு எது விருப்பமோ, நாட்டுடைய ரூல் என்னவோ அதை நான் என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைங்க எனக்கு இந்த கொடி கலர் எனக்கு ராசியில கிடையாதுங்க, நான் வேற ஒரு நாட்டு கொடியை வச்சுக்கிறேன்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எதுவுமே நம்புறீங்க?
எனக்கு என்னமோ அந்த பச்சையெல்லாம் ராசி கிடையாதுங்க, எனக்கு வந்து ஆஸ்திரேலியா கொடி ரொம்ப நல்லா இருக்குது. இல்ல நீங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு விருப்பமான கொடியெல்லாம் இங்க ஏத்தி நீங்க வர்ஷிப் பண்ணிருக்க முடியாது. உங்க விருப்பப்படிலாம் நாட்டுல வாழ்ந்த முடியாது. நாட்டுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, நாட்டுக்குன்னு சில விதிகள் இருக்குது, நாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நாட்டை நீங்க மதிக்கிறீங்க, நாட்டை நீங்க குடிமக்களா இருக்கீங்கன்னா நாட்டோட ரூல் என்ன, லா என்ன, விதிகள் என்ன கண்டிப்பா தெரிஞ்சு அப்படிதான் நான் போய் ஆகணும். ஆமென் சொல்றீங்க. அப்போ இந்த தேவராட்சியத்தினுடைய விருப்பம் என்ன? இந்த விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்காத, இதுதான் என்னுடைய விருப்பம். பட் ஆதாம் தன்னுடைய சொந்த விருப்பத்தை அவன் நிலைநாட்டினான். அந்த செல்ஃப் ஐடியா, சுய விருப்பம், சுயமா யோசிக்கிறது. சுயமா யோசிக்க தப்பானா கண்டிப்பா தப்பு. ஏன்னா என்னுடைய யோசனைகள் தேவன் ஒரு விதமான யோசனையா இருக்கும், என்னுடைய யோசனை ஒரு விதமா இருக்கும். இப்படி மாறி மாறி யோசிச்சா கடவுளோடு வாழவே முடியாது இல்லவா? தேவனுடைய சித்தத்தை நாம் நம்முடைய சித்தமாய், தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இந்த போதனைகள்ல கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, கடவுளை ஆராதனை பண்றதுதான் முக்கியம், நம்புறதுதான் முக்கியம், அவரோடு இருக்கிறதா முக்கியம் அப்படின்னு இந்த கொடுக்கறது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி வச்சிருந்தனால இதனுடைய விளைவுகள் என்னன்னா, கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணவும் தெரியல, கடவுளுடைய பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணவும் தெரியல. ரெண்டுமே மிஸ்ஸிங் ஆகுது. அப்போ என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுவேன். மக்களுடைய லைஃப் கனம் இல்லாம இருக்கிறாங்க, ஹானர் பண்ணப்படியாம இருக்கிறாங்க, உயர்வு இல்லாம இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. ராஜ்யத்தின் கோட்பாடு என்ன? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்காமல் எப்படி கொடுக்கப்படும்? இது விதியே கிடையாது, இது லாவே கிடையாது, ரூலே கிடையாது. இப்படி ஒரு கோட்பாடு ராஜ்யத்திலேயே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. மனுஷன் எதை விதிக்கிறானோ அதை அறுப்பான்னு சொல்லப்பட்டது. கொடுக்காம எப்படி பெற முடியும்? அப்ப கொடுப்பது முக்கியம் இல்லைன்னு சொல்ற கோயிலும் இருக்கிறது, கொடுப்பதுல பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. இதை நம்பி நிறைய பேர் கொடுக்கறதே நிறுத்திக்கிறாங்க. கொடுக்காம போவதனுடைய விளைவு என்னன்னா, கடவுளுடைய அந்த பிளெஸிங்ஸை நாம ரிசீவ் பண்ணவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க? இது வந்து கடவுளுக்கு கொடுக்கணும்னா அவருக்கு இல்லைன்றதுனால, அவருக்கு இல்ல நாம அது அவருக்கு ஹெல்ப் பண்றோம் இல்ல, அவர் கிரியேட்டர். கடவுளுக்கு நாம ஒண்ணு கொடுத்து அவரை வாழ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ராஜா, அவருக்கு சிருஷ்டிக்கிறவர். பட் அவர் நம்மிடத்தில் கனத்தை எதிர்பார்க்கிறார். கனம், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இந்த ராஜ்யத்தின் ராஜா என்ன பண்ணாரு? இந்த விழுந்து போன மனுஷனை மீட்டெடுக்க, மறுபடியும் அந்த ஆளுகைக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். அவருடைய குமாரன் இந்த மனு வர்க்கத்தை மீட்டெடுக்கிறார். அவருடைய குமாரன் பூமிக்கு வரும்போது அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்ததுனால ஒரு சாதாரணமான மனிதனா பிறக்கல, அவர் ராஜா என்று வேதம் பிரகடனப்படுத்துகிறது. ராஜா மட்டுமல்ல, ஒரு ராஜா என்ன எப்படி எல்லாம் பேசுவாரோ அப்படி எல்லாம் பேசிட்டு வர்றாரு. அவர் என்ன பேசுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. கிங்டம் ஆஃப் ஹெவன் அரைவலா இருக்குது, அது உங்க கிட்ட இருக்குது, உங்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை பற்றி இந்த மனிதன் பேசுறதுனால இவரை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் ராஜ்யத்தை பற்றி பேசுறாரு, ராஜ்யத்தின் கொள்கைகளை பற்றி பேசுறாரு, இவருக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குதுன்றாரு, இவர் ராஜ்யம் இப்படி எல்லாம் இயங்குதுன்றாரு, இவர் ராஜ்யத்துடைய அந்த கல்ச்சரை டீச் பண்றாரு, ராஜ்யத்தின் போதனை மக்களுக்கு இன்னொரு ராஜ்யம் சொல்லி கிங்டம் பற்றி பேசுறது மட்டுமல்ல, இவர் தன்னையே ராஜான மக்களுக்கு என்ன பண்றாரு, இவரு பிரகடனப்படுத்துறாருன்னு சொல்லி இவரை கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பிலாத்து கேட்கிறாரு, உன் மேல பெருசால ஒன்னும் கம்ப்ளைண்ட் வரல, உன் மேல வந்த ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், நீ என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற நாட்டுல, உன்னை ராஜான்னு சொன்னியா அப்படின்னா, இல்லங்க நான் அப்படிலாம் சொல்லுங்க, சும்மா சொன்ன, இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க அப்படின்னா, சார் போ நான் அவனுக்கு காப்பாத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒய்ஃப் வந்து இயேசுநாதரோட சீக்ரெட் ஃபேன். அவங்க ஹலோ எத்தனை பேர் தெரியும் தெரியல, பிலாத்தோட ஒய்ஃப் இயேசுநாதருக்கு ரகசியமா பணத்தை அனுப்புறாங்க. அவருடைய மினிஸ்ட்ரி செய்யறதுக்கு, அவருடைய ஊழியத்துக்கு ரகசிய சீஷை இவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க வீட்டுல நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க இயேசுநாதருக்கு. பிலாத்து ஒய்ஃப் கூப்பிடுறாங்க,
அவருக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். நான் அவர் ஒன்றும் பண்றதை அனுப்பிடு அவரை. ஆனா இவர் அனுப்பலாங்க உள்ள வர்றாரு. ஆனா இவர் கவர்மெண்ட்ல மாட்டினுக்கிறாரு. இவருக்கு எதிர்க்கா யூதர்கள் நின்னுட்டு அவர் அனுப்புனீங்கன்னா நீங்க மாறிடுங்க. அவரை முதல்ல என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையுங்க அண்ணு. அப்போ இயேசுநாதர் இவரை பற்றி சொல்றது உன்னை பெருசா கம்ப்ளைண்ட் இல்லப்பா, உன்னை வந்து ராஜான்னு சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லன்னு மட்டும் சொல்ற, வாக்கு பண்ணிட்டு நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், ஏன்னா என்னோட வேலை அது, எங்க வைஃபே உடைய ஃபேனா இருக்கிறாங்க. சொல்றாரு இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு போற ஆள் கிடையாது, நான் நீ சொல்ற மாதிரி நானு ராஜான்றாரு. இவர் ராஜான்றது ப்ரூவ் ஆயிடுது. இவர் ராஜான்றதுனால இது அவன் வாயாவே சொல்லிட்டான் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ராஜான்னு சொல்றது மட்டுமல்ல, இவர் மக்களை ஏமாத்துறாரு, மக்களை திசை திருப்புறாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுக்கு ஒரு கலகம் பண்றாரு. ஒரு தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிலாத்து வந்து அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். பட் இஷ்யூ வந்து இவர் மதத்தை போதித்ததுனால கிடையாது, இவர் ராஜ்யத்தை போதித்ததுனால. ரெண்டு, தன்னை ராஜான்னு சொன்னதுனால. ரெண்டாவது, தன்னை ராஜான்னு சொன்னதுனால. அந்த ராஜான்றது மட்டுமல்ல, இவர் அந்த உறுதியும் படுத்துறாரு, நீ சொல்ற மாதிரி நான் ராஜா தான்டாரு. அந்த ராஜா மாதிரி நின்று அத பயப்படாம சொல்றாரு. அதை வாசிப்போம். யோவான் 18:37. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அப்ப இவர் ராஜ்யத்தை பிரகடனப்படுத்தினது மட்டுமல்ல, நான் ராஜா என்று அங்க ஊர்ஜிதம் படுத்துகிறார். இவர் ராஜான்னு அவர் சொன்னது மட்டுமல்ல, அங்க பிலாத்து நம்புறாரு. அவரை சிலுவையிலையும் அறைகிறார்கள். இதுதான் அவருடைய இஷ்யூஸ். அப்போ நாம் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ராஜாவாகிய தேவனை, ராஜாவாகிய இயேசுவை. ராஜாவை சந்திக்க வருகிறோம், ராஜாவின் வார்த்தைகளை கேட்க வருகிறோம், ராஜாவின் வார்த்தைகளை கவனிக்க வருகிறோம், ராஜாவுடைய அந்த கட்டளைகளுக்கு ஒபே பண்ண வருகிறோம். சோ இதெல்லாமே ஒரு கிங்கோடைய ரூலிங்குள்ள நாம் வருகிறோம். அவரை என்னுடைய கிங்கா நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன், அவரை எப்பவுமே என் உள்ளத்தில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுக்கிறேன், முதல் இடத்தை நான் அவருக்கு கொடுக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கிறேன் and சொல்லி அவரை ராஜான்னு நான் நம்புறேன், அவரை வர்ஷிப் பண்றேன், ஆராதிக்கிறேன், நேசிக்கிறேன், அவரை ராஜான்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். ராஜான்னு சொன்னா அவர் ஆளுகிறவர். நம்ம என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மை ஆளுகிறவர். ராஜா யாருக்கு வேணா என்ன வேணா செய்யலாம், அவரை யாரும் கேட்கவே முடியாது. பட் பிரசிடென்ட் அப்படி பண்ண முடியாது, பிரைம் மினிஸ்டர் அப்படி பண்ணிட முடியாது, சிஎம் அப்படி பண்ணிட முடியாது, யாருக்கு வேணா யாராலும் செஞ்சிட முடியாது. கூப்பிட்டு உன் மேல நான் ரொம்ப இறக்கப்படுறேன், இந்த கவர்மெண்ட் பணத்தை ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு போஸ் சொல்ல முடியாது. அது எப்படி கவர்மெண்ட் பணத்தை அந்த ஆளுக்கு மட்டும் தனியா கொடுப்பேன்? அவரு கொடுத்த எனக்கும் தானே 8 கோடி பேர் கேட்பாங்க. விலங்கு தானே பேசுறது. ஒரு முதலமைச்சராலேயோ ஒரு பிரைம் மினிஸ்டராலேயோ பிரசிடென்டாலேயோ அவர் நேசிக்கிறவங்களுக்கோ அவர் ரொம்ப விரும்பினவங்களுக்கோ கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுக்க முடியாது. அந்த கவர்மெண்ட் வந்து ஜனநாயக கவர்மெண்ட், எல்லாருக்கும் பண்ண இல்ல பண்ணக்கூடாது, இதுதான் அவங்களுடைய ரூல். பட் கிங்ஷிப் ரூலிங் வந்து அப்படி கிடையாது. கிங் யாருக்கு வேணா என்ன வேணா அவரு கொடுக்கலாம், எழுதி கொடுக்கலாம், நாட்டை கொடுக்கலாம், வீட்டை கொடுக்கலாம், கேட்டு கூட உனக்கு என்ன வேணுமா கேள் அப்படி கூட கேட்டு கூட கொடுக்கலாம். எதுவுமே கவனிக்கிறீங்க? இதுதான் கிங்கோடைய அத்தாரிட்டி. கிங்குக்கு யாருக்கு என்ன வேணா செய்யலாம், அதுக்கு ஒரு லெவலே கிடையாது. ஏன்னா கிங்குடைய ப்ராப்பர்ட்டி அவங்க இவங்களது கிடையாது. கிங்கோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிங்குடையது, அவர் சுயமா சம்பாதிச்சது. அவர் யுத்தம் பண்ணி, அவரு சேனைகளை அனுப்பி, அவர் செலவு பண்ணி அவருடைய ராஜ்யத்தை அவர் விரிவாக்கம் செய்து கொண்டது. கிங்கோட ப்ராப்பர்ட்டி கிங் யாருக்கு கொடுக்கலாம். பட் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சிஎம் இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கிடையாது. அரசாங்க சொத்தெல்லாம் அது அவங்களுக்கு கிடையாது. அது பப்ளிக்குடைய ப்ராப்பர்ட்டி, மக்களுடைய
வரி பணம். அதை எடுத்து அவங்க செஞ்சிட முடியாது. இதுதான் ராஜாவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ சொல்றாரு, நீ ராஜாவானா? ஆம், நீ சொல்லுகிறபடி நான் பிரசிடென்ட் இல்ல, அவர் பிரசிடென்ட் சொல்ல, கவர்னர் சொல்ல, அவர் வேற பிரைம் மினிஸ்டர் சொல்ல, அல்டிமேட்டா சொல்றாரு, நான் ராஜா தான். அப்ப இந்த ராஜாவை உங்களுடைய ஆண்டவராக, ராஜாவாக, ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இவர் உங்கள் உள்ளத்திலே சிம்மாசனத்தை போட்டு உங்க உள்ளத்துல ஒரு ராஜாவாய் இருந்து ஆளுகை பண்ணும்போது, இந்த ராஜா உங்களுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதையும் அவர்களுக்கு அதிகமாகவே அவர்களுக்கு செய்ய முடியும். ஏன்னா ராஜாவுக்கு எவ்வளவு வேணா கொடுப்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. யாருக்கு வேணா கொடுக்கலாம், எவ்வளவு வேணா கொடுக்கலாம், அது அவருடைய விருப்பம். எதுவும் நம்புறீங்க? அவர் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவளுக்கு அதிகமா கொடுக்கிறார். யார் அவரை அதிகமா கனம் பண்ணுகிறாங்களோ அவங்களை அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். சோ காட், அந்த ராஜாவை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்றேன், அவரை நான் கனம் பண்றேன், அவரை நான் ஆராதிக்கிறேன். நீங்க அவரை ஹானர் பண்ண அவர் உங்களை ஹானர் பண்ணுவார்ன்றாரு. ஆமென். சரி, இவர் ராஜான்னு சொன்னது மட்டுமல்ல, அவர் பெத்லகேமில் பிறந்தார் அல்லவா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஹேரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவுல பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்டு வந்தோம் என்றார்கள். மிடில் ஈஸ்ட்ல இருந்து, கிழக்கு, மத்திய கிழக்குல இருந்து சில வல்லுநர்கள் சொல்றாங்க, அரேபியா, பாலஸ்தீனா, இந்த சுற்று வட்டார அந்த சின்ன சின்ன நாடுகளில் இருந்து சிற்று அரசர்கள், சின்ன லிட்டில் கிங் சொல்றாங்க, சின்ன அரசர்கள், இவங்க ஒரு நட்சத்திரத்தை பார்த்து, அது மிடில் ஈஸ்ட்ல பார்த்து, ஒரு ராஜா பிறக்கும் போது இந்த மாதிரி நட்சத்திரம் எல்லாம் தோன்றும் சொல்லி இந்த ராஜாவை பார்க்க அவங்க பெத்லகேமுக்கு வராங்க. மத்திய கிழக்குல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு வராங்க, பெத்லகேமுக்கு வராங்க. ஒரு ராஜா பிறந்தானா யாரை போய் கேட்க முடியும்னா, அந்த நாட்டுல இருக்கிற அபிஷியல் கவர்மெண்ட்ல தான் போய் கேட்க முடியும். யாரோ கிங்குன்னு ஒருத்தர் பிறக்கிறாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா, ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டீங்களா, ஏதாச்சும் நடக்கதா இங்க அப்படி கேள்விப்பட்டா அவன் சொல்றான், இப்பதான் எனக்கே தெரியும்ன்றான். நீங்க சொல்ல போதே எனக்கு தெரியும். ராஜானா நான் ஒரு ஆள் தான் ராஜா நினைச்சு நினைக்கிறேன், இன்னொரு ஆள் பிறந்தாரா? இவனோட பிளான் என்னன்னா, கடைசி வரைக்கும் நான் தான் இங்க ராஜாவா இருக்கணும். யாரோ ராஜான்னு பேர் வச்சாலும் சுற்றுவேன், ராஜான்னு பேர் வைக்க கூட, ராஜான்னு பிறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப விலங்கமான ஆள் சொல்றாங்க. இந்த ஹேரோத இவன் வந்து தன்னுடைய மனைவியே கொலை பண்ணிட்டான். தன்னுடைய அடுத்த ராஜ்ய பாரத்துக்கு இவ வந்துடக்கூடாது, இவ பெற்றெடுக்கிற குழந்தை வந்துடக்கூடாது சொல்லி கர்ப்பத்தில் இருக்கும் போது மனைவியும் குழந்தை கர்ப்பத்தோட சாவடிச்சுதான் சொல்றாங்க. இவனுடைய பிள்ளைகளை இவனும் கொண்டுட்டு தான் சொல்றாங்க. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் கிங்கா இருக்கணும், ஏன்னா வேற யாரும் என்ன கொண்டுட்டு என்னுடைய இடத்தை யாரும் பிடிச்சிடக்கூடாது சொல்லி அந்த பயம் இவனுக்கு. அப்படி ஒரு விவரமான ஒரு ஆளு, வில்லங்கமான ஒரு ஆளும் கூட. இவனோட அடுத்த பிளான் என்னன்னா, பிறந்த ராஜான்னால அவரை கொள்றத பாக்குறான். அவர் எங்க பிறந்தான்னு வந்து நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு சொல்லுங்கன்னா, அவங்க வந்தவங்க வேற வழியே போயிட்டாங்க. இவன் ஏமாந்த பிறகு என்ன பண்றான், எல்லா பிள்ளையும் சாவடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நாட்டுல பிறந்த 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும், இதுல யாரும் எனக்கு சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால எதுக்கு சந்தேகம், எல்லாரையும் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. எப்படி எல்லாம் பிளான் பண்றான் பாருங்க. இந்த மாதிரி கொடூரமான அரசெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மத்திய கிழக்குல இருந்து போனாங்க. நான் சொல்ல 3 அரசர்கள் போனாங்க சொல்லவா. இவங்க எப்படி பாக்குறாங்க, சப்ஜெக்ட பார்க்க போறாங்க. சப்ஜெக்ட் எப்பவுமே நீங்க ஒரு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலன்னு சொன்னா, நீங்க இவ்வளவு நாள் வந்து பிரசங்கத்தை கேட்கதே வேஸ்ட் ஆயிடும். நீங்க என்ன ஒரு சர்வைவல் பண்ணா கூட எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் நீங்க கண்டுபிடிக்கணும், அந்த சப்ஜெக்ட் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன, இப்ப பாருங்க, ஒரு போட்டோ எடுக்கிறாங்க.
ஒரு சீனியர் எடுக்கிறாங்க. பட் அங்க இருக்கிற ஒரு கேமராமேன் கேட்பான், இதுல சப்ஜெக்ட் எதுவும் சொல்லணுவான். விவரமான அளவுதான் சப்ஜெக்ட் தெரியும், இல்லைன்னா மத்தவனுக்கு அங்க பூ இருக்குது, இங்க பட்டாம்பூச்சி இருக்குது, அது இதுன்னு சொல்லுவான். பட் அதுக்குள்ள சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் விளங்காது, அந்த ஃபீல்டு இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் விளங்கும். ஒரு திரைப்படம் அப்படிதான். ஒரு திரைப்படத்தப்போ அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு புக் எடுத்து அதுல ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு தீம் எடுத்து சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதா கிங். ஹலோ, இந்த 3 பேர் போனாங்க நான் சொன்னல்லவா, கிழக்குல இருந்து கிழக்கு, எல்லாம் கிழக்கு, கிழக்குன்னா மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த குட்டி நாடு. அங்க போறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, அந்த இயேசுநாதரை பெத்லகேம்ல பார்க்க போறாங்க. பெத்லகேம் பிறந்த ஒரு ராஜான்னு இவர்தான் தெரியுது. அங்க அங்க பாருங்க, அந்த மாட்டு கொட்டகை, அங்க வைக்கோல், அங்க அங்க ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 3 பேர் 3 விதமா பார்க்கல. 3 பேரும் சப்ஜெக்ட பாக்குறாங்க. 3 பேருடைய கண்ணோட்டம் ஒன்னா இருக்குது. என்ன சப்ஜெக்ட் சொன்னா, இந்த கொட்டகை இம்பார்ட்டன்ட் இல்ல, இங்க இருக்கிற ஆடு இம்பார்ட்டன்ட் இல்ல, மேய்ப்பன் இம்பார்ட்டன்ட் இல்ல, அங்க இருக்கிற அம்மா இம்பார்ட்டன்ட் இல்ல, மரியாள் இம்பார்ட்டன்ட் இல்ல, இன்னும் வேற யாரும் அங்க இருக்கிற எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மெயின் சப்ஜெக்ட் இயேசுநாதர் தாங்க. ஹலோ, அப்படியே மாத்தினாங்க பாத்தீங்களா? உலகம் அப்படியே மாறிச்சு. சப்ஜெக்டை விட்டு ஆப்ஜெக்ட பிடிச்சிட்டாங்க. அது இது மரியாதை பிடிச்சா, ஒருத்தன் மேய்ப்பனை பிடிச்சா, இயேசுவை பிடிச்சா, அவங்க இவங்க எல்லாரும் பிடிச்சு ஒருத்தன் ஒரு கோயிலை கட்டி வச்சிட்டான். கடைசி சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் காணும். ஹலோ, சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க தெரியாதெல்லாம் இன்னைக்கு கோயில, பெரிய பெரிய கோயில் அதெல்லாம் நம்மளை பார்த்தா இதுல கோயிலான்னு கேக்குறாங்க. இது கோயில் தாங்கன்னு சொல்ல வேண்டியது. அது என்ன போர்டு இல்ல, ஒண்ணு இல்ல, ஆளை பார்த்த நீங்களும் அது மாதிரி தெரியல. இவங்க 3 பேர் போய் என்ன பண்றாங்க, அந்த சப்ஜெக்ட பாக்குறாங்க. என்ன சப்ஜெக்ட்னா, இவர் ராஜா எல்லாம் அந்த தொட்டில படுத்து நிற்கிறல்ல, அவர் தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட வாட்ச் பண்றாங்க. அங்க வேற எதுவுமே வாட்ச் பண்ணல. வைக்கோல், புல்லு, ஏழ்மை, கோலம். ஒரு பாட்டு பாடினாங்க, கந்தை துணியும் கர்த்தருக்கு கடும் ஏழ்மை அவருடையது, எனக்கு எதுக்கு அலங்கார துணி. இதுவா சப்ஜெக்ட்? கந்தை துணி, ஏழ்மை, கோலம் எல்லாத்தையும் வர்ணிச்சு கடைசி பாடத்தை விட்டுட்டானுங்க. நானும் அப்படி பாடினால்தான் அந்த மாதிரி கூட்டத்துல போய் அவங்க பாடதான் கேட்டு கேட்டு பாடி கடைசி எனக்கு ஒண்ணுமே விளங்காம போயிடுச்சு. முதல்ல அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்ததை விளங்குதுன்னு, ஆனா போனதே தப்பான கூட்டம் போல அப்படின்னு சொல்லி. இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, அந்த ராஜாவை பணிந்து கொள்ளுகிறார்கள், நமஸ்கரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவங்க நாட்டிலிருந்து கொண்டு போன விலையேற பெற்ற அந்த காணிக்கைகளை எல்லாம் அங்கே வைக்கிறார்கள். படிக்கலாம் அது 11:2-11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அந்த அதை என்றதான் சப்ஜெக்ட், அதை என்றதான் அந்த சப்ஜெக்டை பணிந்து கொள்றாங்க. சப்ஜெக்ட் பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என்னன்னா, இவர் ராஜா இல்ல, அடடா நாம நினைச்ச ராஜா மாதிரி இவர் இல்லப்பா, வா ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிலாம் போலவனுங்க. இல்ல இல்ல, இவர் தான் ராஜா. கரெக்டா நட்சத்திரம் நிக்குது, இவங்களுக்கு உள்ளே விளங்குது, இவனோட அறிவு கண்கள் திறக்கப்படுது, குழப்பமே இல்லாம அங்க இருக்கிற எல்லாத்தையும் வர்ஷிப் பண்ணாம, அங்க இருக்க எல்லாத்தையும் சேவிக்காம, எல்லாருக்கும் சின்ன சின்ன காணிக்க கொடுத்து, சரி இதுல யாரு நம்ம சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கொடுத்துட்டு போகாம, இல்ல இல்ல, நாம வர்ஷிப் பண்ணணும், அவருக்கு தான் வர்ஷிப் பண்ணணும். நாம தலை வணங்கணும்னா அங்க மரியாதை கால விழுந்துடக்கூடாது, நேரம் இயேசுநாதர் பாதத்துல போய் விழுந்தணும். ஏன்னா சப்ஜெக்ட் அவர் தானே. அங்க மரியாதை இருக்கலாம், அங்க மேய்ப்பன் இருக்கலாம், அங்க அது இது எல்லாம் இருக்கலாம், பட் சப்ஜெக்ட்ஸ் அவங்க கிடையாது, மீட்பர்கள் அவங்க கிடையாது. இயேசுதான் மீட்பரா இருக்கிறார், இயேசுதான் சப்ஜெக்டா இருக்கிறார். ஆமென். நேரா போய் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையை சாஷ்டாங்கமா பணிந்து கொள்வது மட்டுமல்ல, தாங்கள் கொண்டு போன தாங்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் பொக்கிஷங்கள், அவங்க அவங்க விலையேறப்பட்ட அந்த
தங்கள் நாட்டில் இருக்க வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை கொண்டு போறாங்க, வேல்யூபிளானதை கொண்டு போறாங்க. ஏன்னா கிங்க மீட் பண்ண போறாங்க, கிங்க சந்திக்க போறாங்க. வெறுங்கையோட போனா எப்படி அப்படின்னு சொல்லி கிங்க சந்திக்கும் போது பொக்கிஷத்தோட போறாங்க, பொண்ணோட போறாங்க, தூப வர்க்கத்தோட போறாங்க, வெள்ளை போலத்தோட போறாங்க, சென்டோட போறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்றாங்க. இதெல்லாம் பல லட்சம் வேல்யூ சொல்றாங்க. இவ்வளவு லட்சங்களையும் அங்கே வைத்து அதை தொழுது கொண்டு வேறு வழியாய் அவர்கள் திரும்பி போனார்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கிங்க மீட் பண்ணும்போது, ராஜாவை சந்திக்க வரும்போது, ராஜாவை சேவிக்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதான், இப்படிதான் வரணும். இது வரணும்ன்ற சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசு விதிகளா இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த ராஜா இயேசு எல்லாவற்றையும் முதல்ல அவர் தான் கொடுக்கிறாரு. அவர் தான் நம்ம கத்து தராரு. நாம கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிறாரு. வானத்தை பூமியை கொடுக்கிறாரு, பூமியில் அதன் நிறைவை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, நம்முடைய மீட்புக்காக தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக அனுப்புகிறாரு. அப்ப எல்லாவற்றையும் கொடுப்பது கடவுள் தான் நமக்கு எல்லாம் முதல்ல கொடுக்கிறார். ஓகே, கிவிங் டு a king places demand his wealth because இந்த கொடுப்பது என்பது என்னன்னா, கொடுப்பது giving places a demand on the king's wealth. ஏன் இந்த கொடுக்கறாங்க அப்படி சொன்னா, நான் கொடுப்பதனால இன்னொரு லா என்னன்னா, ஒரு மனுஷன் ஒண்ணு கொடுக்கறானா அதை விட வேல்யூபிளானதை கொடுப்பது ராஜாவுடைய தன்மை. நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கொடுக்கிறாரு. ஆமென். அது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி, நம்முடைய ஏசியன் கண்ட்ரில கூட அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒண்ணு போட்டு கொடுக்கறானா, நம்ம திருப்ப கொடுக்கும்போது என்ன பண்றோம்? நம்ம அதை திருப்பி கொடுக்கிறோம். இது கலாச்சாரமா இருக்குது. இது ஹியூமன் நேச்சர். அது மனிதனுடைய கலாச்சாரம் அப்படி இருக்குது. அது எருமையா கொடுக்க கூடாது, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடு, எதை போட்டு கொடுன்றாங்க. அப்போ ஆஃப்டர் ஆல் நாட்டு குடிமக்களுக்கே இந்த அறிவு இருக்கும் போது, கடவுளுக்கு நான் உன்னை கொடுக்கிறேன் போது கடவுள் என்னை வெறுமையை அனுப்பிடுவாரா? ஹலோ, இல்லங்க. நமக்கே அறிவு இருக்குது, அவருக்கு இருக்காம இருக்குமா? நம்மளே ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டா நமக்கு 2 போட்டு தான் கொடுக்குறோம். இன்னும் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே கொடுக்குறோம், கொஞ்சம் வேல்யூபிள் தானே கொடுக்குறோம். இதுதான் கடவுளுடைய கோட்பாடா இருக்குது. நம்முடைய ஏழ்மை, நம்முடைய தரித்திரம், நம்முடைய சூழ்நிலைகள் இவை அனைத்தும் மாறுவதற்கு நாம் கடவுளுக்கு கொடுப்பதனால் கடவுள் நமக்கு திரும்ப கொடுப்பார். ஏன்னா இது அவருடைய குணாதிசயம். என கடவுள் கொடுப்பது அவருடைய கணம், அவருக்கு மகிமை. கொடுக்கலன்னா அவருக்கு மகிமையே இருக்காது. நான் கொடுத்தால் அவர் எனக்கு கொடுப்பார். அப்படியே சொல்லுது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் கொடுன்றார்னா, உங்க வெல்த்தை சேஞ்ச் பண்ணும், உங்க லைஃப டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும், உங்க லைஃபையே மாத்தணும். உங்க லைஃபை நீங்க விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான செல்வாக்குள்ளதா மாத்தணும்னு சொன்னா, கிங்க வர்ஷிப் பண்ணுங்க, கிங்க லவ் பண்ணுங்க, கிங்கை ஹானர் பண்ணுங்க, கிங்குக்கு போய் கொடுங்க. ஐ மீன், கொடுப்பது என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஐ மீன், ஆகவே கொடுக்கிறது என்பது நாம கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணல, கடவுள் எனக்கு திரும்ப கொடுப்பார். அவர் ராஜா, அவர் என்கிட்ட வாங்குறவர்ல, நான் கொடுக்கறத விட அதிகமாக திரும்ப தர வல்லவராக. எல்லாம் எளிமைக்கெல்லாம் அடுத்த வாரத்தை நாம் கவனிப்போம்.